வணக்கம் கிரிக்கெட் ஃபேன்ஸ். இது உங்க லால் ப்ரோஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஜிடி வர்சஸ் கேகேஆர் மேட்ச் ரிவ்யூ பார்க்க போறோம். ரிவ்யூ சொல்றது ரோஸ்ட் நான் சொல்லலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். கேகேஆர் ரோஸ்ட், அப்சல்யூட்லி கேகேஆர் ரோஸ்ட் தான் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். இது உங்கள் எம்எஸ்ஆர். என்னோட கோஆர்டினேட் பண்றது வந்து விஜய். ஆ சொல்றா, கேகேஆர் என்ன சொல்றது பேட்டிங் பத்தி சொல்லு. என்ன சொல்றது? ஒன்னும் சொல்றது இல்ல. கேகேஆர் சரி நல்லா அடிப்பாங்க நினைச்சேன். இன்னைக்கு 5 மேட்ச் லாஸ். சரி நீங்க அடிச்சு வின் பண்ணுவாங்க பார்த்தா இன்னைக்கு லாஸ். வின்னிங் லூசிங் ஸ்ட்ரீக் கண்டினியூ ஒன்லி. இல்ல お前はもう死んでいる。何 கண்ணாடி திருப்பணம் எப்படி ஜீவா வண்டி ஓடுங்கிற கதையா. பின்னால தூக்கிட்டு டீம் செய்ய மாட்டான். இன்னொரு பிளாஸ்ட் தூக்கிட்டு இன்னொரு பிளாஸ்ட் இறக்குறானுங்க. எதுக்கு அப்படி ஒண்ணு ரெண்டையும் சேர்த்து இறக்கு இல்லையா? ரெண்டு வெட்டி இறக்காத. இந்த ரகானிய எதுக்கு வந்ததும் பதில போனதும் தெரியல. இன்னைக்கு ஆனா கேகே நல்ல விஷயம் பண்ணது எப்படின்னா 150 வரைக்கும் அவங்களே எதிர்பார்க்க மாட்டாங்க. 150 எப்படி அவங்களுக்கு தெரியல. 20 எப்படியோ முக்கிய இன்னொரு ஒரு 5 மேட்ச் உள்ள எடுத்துருவானுங்க அவனை கிரீன. 150 ஆல் அவுட். ஆனா இவனுங்க போட்டது இவனுங்க இந்த ஸ்குவாட வச்சுட்டு இவனுங்க ஆர்சிபியே கலாய்க்கிறானுங்க. 49 போட்டு என்னென்னலாம் போட்டு பண்றானுங்க. என்ன வீடியோ அந்த அங்க அதான் டவுன்ஃபாலே அவங்களுக்கு எல்லாம். அதுல இருந்து அடி மேல அடி தான். இன்னும் வருவானுங்க. ஆர்சிபி வந்து கதற கூட போறானுங்க. பேட்டிங் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரகானாவும் டீம் சேஃபர்ட் நல்லா தான் அடிச்சான். ஆமா நல்லா அடிச்சான். இல்ல ரகானி வந்தவனே ஏதாச்சும் பொறுமையா ஆட வேண்டியதானே. வந்தா 3வது பால் அவுட் ஆகி போயிட்டான் சிராஜ் ஓவர்ல. என்ன ஆச்சுன்னு தெரியல அவனுக்கு. அவரு டச்சே இல்ல ரகானி பேட்ல. ஏன் தெரியல. பால் சூப்பரா ஸ்விங் ஆச்சுரா. அத எதுவும் குறை சொல்ல முடியாது. ஆனா ஏன் பொறுமையா ஆட வேண்டியதானே. ஏதோ ஸ்விங் ஆகுதுன்னு தெரியுதுல. ஏதோ பேட்டிங் சூஸ் பண்ண பவுலிங்க சூஸ் பண்ணிருக்கலாம். பேட்டிங் பரவாயில்லைங்களாம். பவுலிங்கே சூஸ் பண்ணலாம். ஏர்லியா ஸ்விங் ஆகுது பயங்கரமா. என்ன சாய்ஸோ என்ன பிளானோட போனாங்களோ. 4th பால் கோல்டன் டக்கு. இல்லடா அவனுக்கு பிளான் பண்ணி வந்தாங்களானே தெரியல. பிளான் பண்ணி வந்தானுங்களா இல்ல சும்மா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தானுங்களான்னு தெரியல. இனிமேலாம் வாய்ப்பே கிடையாதுடா. 9 மேட்ச்ல 9 மேட்ச்ல ஜெயிக்கலாம் வாய்ப்பே கிடையாது. இதுக்கப்புறம் வர்றதுல பெரிய பெரிய டீம் பாயிண்ட கொடுத்துட்டு தான் போகணும்னு பாப்பானுங்க. சரி அடுத்து ரகுவன்சி வந்தாரு. சரி கேகேஆர் ஃபர்ஸ்ட் ரகன் அவுட் ஆயிட்டான். அடுத்து ரகுவன்சியும் டீம் பொறுமையா ஆடணும்ல. அவனும் இல்ல. 6 ஓவருக்கு 37க்கு 3 விக்கெட். ரபாடா வந்தா 2 விக்கெட் எடுத்து போயிட்டான். கிரீன் இதுல பாராட்டே ஆகணும்டா கண்டிப்பா. இல்ல கிரீன் இல்ல. ஏன்னா 37 6 ஓவருக்கு 37க்கு 3 விக்கெட். இங்க இருந்து 150 கொண்டு வந்ததுன்னா பெரிய விஷயம். ஒத்தாலா கொண்டு வந்திருக்கான். மிடில் ஆர்டர்ல இருந்து ரோமன் ஹெல்ப் பண்ணான். கிரீனும் ரோமன் அடிச்சிட்டு ஹெல்ப் பண்ணான். பவுல் யோசிச்சிருப்பான். டேய் நான் டெத் ஓவர்றா, என்னைய போய் பவர்வேல ஆட விடுறீங்களா. உண்மையாலுமே ஒரு ஸ்குவாட்ஸ் பிளேயிங் லெவனே சரியில்லை. என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. அவன ரோமன் படம் அடிச்சான். 20 பால் 21 அடிச்சு அவுட் ஆயிட்டான். அசோக் ஓவர்ல அவன் தான் அந்த டைம்ல இவன் ரன்ன பால் ஆடிட்டு இருந்தான். 20 balls 20 ரன் அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தான். ரோமன் பால் உண்மையான பிரஷரை தான் ஏத்தி விட்டான் கிரீனு. அதனாலதான் ரோமன் பால் அவுட் ஆகி அடிக்கவே அவுட் ஆனது. ஆமா ஆனா இல்லடா 30 பாலுக்கு 33 ரன் அந்த டைம்ல கிரீனு. சிங்கிள் தான் தட்டி விளாண்டே இருந்தான். ரன் அடிக்க போனது எல்லாமே பவர் தான். அந்த இதுல போயிடுச்சு. உண்மையாலுமே இவனும் கொஞ்சம் அடிச்சிருந்தானா 200 வந்துருக்கும் டார்கெட். இனிஷியல் ஸ்டேஜ்ல அடிக்கவே இல்ல. அதான் ஒரு பெரிய தப்பு. பாரு கிரீன் அடிச்சாங்க 55 பால் 79 அடிச்சிருக்கான் பாரு. ஆனா கடைசி ஒரு சொதப்பிட்டான். ஆமா கடைசி 5 ஓவர். ஆமா அதுக்கப்புறம் ரிங்கு சிங்க பத்தியா. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல கதைதான். ஆனா அந்த அளவுக்கு இல்ல. யாருமே அந்த அளவுக்கு நிக்கல. ரோமன் பால் விக்கெட் போனதுக்கு அப்புறம் யாரும் நிக்கல. முக்கியமான காரணம் பிரசாந்த் கிஷன் பவுலிங். அவன் என்ன மாதிரி பவுலிங் போட்டான். ஆமா சூப்பரா போட்டான். அந்த டீமே நல்லா போட்டுச்சுடா. ரஷித் கான் நம்ம மட்டும் விட்டுரு. அவன் கடைசி ஒரு நல்லா போட்டான். 3 ஓவர் 43 இருந்தான்.
நான் என்ன ப்ரெடிக்ஷன் பண்ண, சரி ரஷீத் கான் மிடில் ஆர்டர் தூக்கிறோம்னு நினைச்சா கிரீன் போட்டு பொழக்கிறான்டா அவனையவே. நான் எதிர்பார்க்கவே இல்லை ரஷீத் கானை இப்படி அடிப்பான்னு. பாலு கூகுளி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அந்த கூகுளி கட்டாகவே உள்ள இறங்கி இறங்கி 6-4 அடிச்சுக்கிட்டே இருந்தான். அதனாலதான் அவன் இன்னைக்கு நல்லா டேக் ஆன் பண்ணான் கிரீனை. ரபாடா சூப்பரா போட்டான், நல்ல ஸ்விங்கர் ரபாடா, பவுன்சர் சூப்பரா ஆச்சு. ரமன்தீப் சிங் அவன் அடிச்ச 2 தான் 8 பால் 11 ரன் குயிக் ஃபயர். ஆமா ரமன்தீப் அடிச்சான், நல்லா அடிச்சான். அதான் ரமன்தீப் ரிங்கு சிங்க 15வது ஓவருக்கு மேல இறக்கி இருக்கணும். அதாவது மீன்ஸ் ஒரு 16-17 கடைசி 4 ஓவர் கிட்ட இருக்கணும். ஏன்னா அப்படிதான் அவன் ஆடி பழகிருக்கான். கடைசி பால் அவன் ஸ்டாண்ட் அப்படிதான் ஆடி பழகிருக்கான். நீ ரமன்தீப்ப முன்னாடி இறக்கிடுன்ற, நிறைய ரிங்கு சிங்க 17 ஓவர் வரைக்கும் வச்சிருன்ற, அதுக்கப்புறம் கொண்டு வா, அது வரைக்கும் முன்னாடி இறக்கி விடுன்ற. இவன் முன்னாடி இறக்கி ரிங்கு சிங் செட்லே ஆகும் இல்ல. நிறைய அடிப்பான் பார்த்தா சுத்துறான், கண்ணமும் சுத்துறான், அவுட் போயிட்டான். நிறைய எப்பவுமே அது அப்படிதான், ஒண்ணுமே சொல்ல முடியாது. நிறைய எனக்கு ரஹானே பண்ணது ஒரு டென்ஷனு, அவன் கேப்டன்சி ஒரு டென்ஷனு, எதுவுமே சரியாவே போல. கேகேஆருக்கு ஒரு மொக்கையாதான் இருந்தது இன்னைக்கு. ஒரு பேட்டிங் மட்டும்தான். ஆமா, அது மட்டும் ஒரு அட்வான்டேஜ். அவன் எப்படியும் அடுத்த வருஷம் கான்ட்ராக்ட் குடிச்சிருவான்னு நினைக்கிறேன். இல்ல கேமரன் நல்லா அடிச்சான், ஏன்னா ஆனா கடைசி 3 சொதப்பிட்டான். கடைசி 3 ஓவருக்கு எப்படி சொல்றது, வெறும் 4 விக்கெட் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்லயே சொதப்பல்றா, கடைசி 5 ஓவர்லயே சொதப்பல்றா. மிடில் ஒரு 9 ஓவர் மட்டும் 120 ரன் அடிச்சிருக்காங்கடா. இல்ல கடைசி இந்த 3 ஓவர் 4 ஓவருக்கு 22 ரன் தான், 22 ரன் 4 விக்கெட். நல்ல சொதப்பல் தான். சரி அப்படியே ஷிஃப்ட் ஆயிக்கலாம். ஏன் தெரியுமா, 18 ஓவர் முகமது சிராஜ் வெறும் 7 ரன். பிரசித் கிருஷ்ணா யாக்கர் தான் நெயில் பண்ணிட்டே இருந்தாங்க, நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அவங்களோட 18வது ஓவர் சிராஜ் போட்டு 7 ரன், 19வது ஓவர் அசோக் சர்மா போட்டு 9 ரன், ரமன்தீப் சிங் அவுட். 20வது ஓவர் ரஷீத் கான் 6 ரன். ரஷீத் கான் அடிப்பான்னு பார்த்தா அவன் அதுக்கு மேல ஜாஸ் பட்லர் கைதான் இன்னைக்கு அவன் லக்கி டேடா. கிரீனுக்கு எத்தனை கேட்ச் மிஸ் தெரியும், பட்லர் 2 கேட்ச் கிட்ட விட்டுருப்பான். அவன் லக்கி தான். ஆனா பட்லர் ஏதோ பால் அவன் தந்துட்டே அவனு ஏதோ பவுலரும் ஒண்ணுமே பண்ண முடியலடா. சரி அப்படியே ஷிஃப்ட் ஆகிக்கலாம். ஜிடி பேட்டிங் என்ன நினைக்கிறேன்? அவங்களும் சொதப்பல் தான், நானே சொல்லிடுறேன். அவங்களும் சொதப்பல் தான். 15 டார்கெட் 180, 15 ஓவர்ஸ் 150 வந்துட்டாங்க. அவங்களும் கடைசி வரைக்கும் மேட்ச் இழுத்துட்டு போனாங்க. 5 ஓவர்ஸ் 25. அதான் ரொம்ப அதான் மிடில் ஆர்டர் டெஸ்ட். ஸ்டார்டிங்கே கில்லு கிட்ட எடுத்தா கண்டிப்பா கேகேஆர் தான் ஜெயிச்சிருப்பாங்க. அதுல பட்லர் 3 பேர் தூக்கிட்டாங்கன்னா அந்த டீம் ஒண்ணுமே இல்ல, அவ்வளவுதான் அவுட். ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல 20 ரன் வந்துச்சுடா. அது ஸ்டார்டிங் நல்லதுதான், ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஓவர் 8 ரன், செகண்ட் ஓவர் ஒரு 11 ரன்ஸ் பவுலர் கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ரா ஒன்னு எப்படியோ வந்துருச்சு. 3rd ஓவர்ல கொடுத்தான் பாரு அனுகுல் ராய்க்கு. ஸ்பிங் அவனுக்கு பவுல் கொடுப்பியா, இவனுக்கு கொடுப்பியா? ரகானே கொடுத்தான். அப்பா இதாண்டா சான்ஸ் சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி ஒரு 6 அடிச்சிட்டானுங்க. 22 ரன் 21 ரன் அந்த ஓவர்ல. ப்ரெஷர் ஃபுல்லா ரிலீஃப் ஆயிடுச்சு. அப்படியே 40 ரன், 3 ஓவருக்கு 40 ரன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நரேனே கொடுத்தாங்க. நரேனே ஒரு ஓவர் அது சாய் சுதர்ஷன் விக்கெட் எடுத்தாச்சு. ஆனா அவன் 8 பாலுக்கோ 10 பாலுக்கோ 20 ரன்ஸ் அடிச்சிட்டான். அவன் வேலையும் முடிஞ்சு. 180 டார்கெட்ல இப்படி அடிச்சாலே போதும். அப்புறம் பட்லர் வந்தாப்ல, நரேனை டேக் ஆன் பண்ணி 6-4 அடிச்சாரு. நரேனுக்கு பவர் பிளே இப்ப எப்படி பும்ராக்கு 2 ஓவர் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இப்ப தப்பு இதுவும். பவர் பிளே 2 ஓவர் நரேனு கொடுக்கறது தப்பு. ஆனா நீ பவுலரே எல்லாம் போயிருக்க. அப்போ நல்ல சிங்கர் தான் கிரீனு கொடுத்துருக்கணும். ஆனா கிரீனுக்கு இன்ஜுரின்ட்டானுங்க. அனுகுல் எப்பவுமே அனுகுல் ரேக்கு 6th ஓவர் இல்ல 5th ஓவர் அந்த மாதிரி தான் கொடுப்பானுங்க. ஏர்லியா கொடுத்து ப்ரெஷர் தூக்கி விட்டானுங்க. இவனுங்க அழகா மேட்சுக்குள்ள மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டானுங்க. இல்ல யோசிச்சு பாரு, 5 பவுலர் வச்சு போயுமே கடைசியில கொண்டு போயிருக்கானுங்க. ஒரு நல்ல போட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த அளவுக்கு. நான் என்ன சொல்றேன், நீ கிரீன் ஆட்டேச்சு ஆடி தொலை, ஒன்னும் பண்ண முடியாது. ராமன் பால்ல தூக்கிட்டு முசர் பண்ணியாவது கொண்டு வா. பவர் பிளே பவுலர் தானே அந்த இனிஷியல் 2 விக்கெட் எடுத்தாலும் உனக்கு தானே லக்கு. இந்த அதுவும் ஜிடி கண்டிப்பா கொண்டு வந்து என்னடா அனலைஸ் பண்றாங்க. டீம் வச்சிருக்கானுங்க அவனுங்க, டிஜே பிராவோ, ஷேன் வாட்சன் எல்லாருமே இருக்கானுங்க. ஜிடி மிடில் ஓவர் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு தெரியுது. நீ என்ன நீயே சொல்லு. நல்ல பவர் பிளே பவுலரா கொண்டு வந்துட்டு விக்கெட் எடுக்க தானே பாப்ப 2 பேர்த்தையும் ஓப்பனரு. அத அவன் பண்ணவே இல்லை.
எடுத்துக்கலாம் முசுரபானிய. நான் தான் சொன்னேன், கமெண்ட்ல சொன்னாங்க இன்னைக்கு தேஜஸ்வியை கொண்டு வந்து ஆட வைக்கலாம், நீங்க எப்படியோ ரோஹன் பால் உட்கார வச்சுட்டு முசர்பானியை கொண்டு வாங்கன்னு கமெண்ட்ல சொன்னாங்க. நானும் அதே சொல்றேன், ஒரு பவுலரையாவது எடுத்துட்டு வாங்கன்னு. 2 பேஸ் அட்டாக் கொண்டு வந்துட்டு ரமன்தீப் 6th பவுலர் வச்சுட்டு அவன் போடுற பேஸுக்கு நல்ல வேலை இது கொஞ்சம் டீசெண்டா ஆடிட்டு போயிட்டானுங்க ஸ்டொக் வச்சு. இல்ல என்ன இவ்வளவு மொட்டமான பவுலிங் ஸ்கோர் வச்சுக்கிட்டு கடைசியே கண்டு போயிட்டானு பத்தியா, கடைசி ஒரு வரைக்கும். அது ஜிடி தப்பு, இவனுக்கு கொண்டு போல, ஜிடி கொண்டு போனானுங்க. ஆமாடா, ஜிடி அவ்வளவு கேளமா ஆடுறானுங்க பாரு. ஆமா, இவன் ஜிடியும் பார்க்கதான் நல்லா இருக்குது. பவுலிங் அட்டாக் தவிர மத்த பவுலிங் அட்டாக் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் சூப்பரா வேஸ்ட். ஒரு 220 அடிச்சுன்னு வச்சுக்க, ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த டீம் கிட்ட எல்லாம். ஆமா சரி சரி, கேகேஆர் பேட்டே ஆக்கிட்டாங்க, அவங்களே பேட்டேவே ஆக்கிட்டாங்க. எல்லாருமே ஜெயிக்கணும் தான் டீம் வருவாங்க. ஆனா இவனுக்கு தோக்கணும்னே வந்த விளையாட வந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச். மத்தபடி ஃபர்ஸ்ட் நான் ஒரு 5 மேட்ச் எல்லாம் ஓகே, பவுலர் மேலேயும் கொஞ்சம் மிஸ்டேக், பேட்டிங் மேலேயும் இது வாண்டடா கொண்டு வந்த மாதிரி இருந்தது, தோக்கணும்னே வந்த மாதிரி இருந்தது. இல்ல லாஸ்ட் மேட்ச் பவுலிங் நல்லா இருந்துச்சு, இந்த மேட்ச் பவுலிங் சொதப்பிட்டானுங்க. பவுலிங் சொதப்பணும் சொல்ல முடியாது, கடைசியே கொண்டு வந்தானுங்க. பவுலிங் ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் இல்ல, அது ஒரு பெரிய ஜிடி தப்புட்டாங்கண்ணா, ஜிடி ஒழுங்கு அடிக்கல. ஆமா, நான் என்ன சொல்றேன், இந்த 11 பாரு, ஓப்பனிங் தின் செய்யப்பட்டு ஃபின்னாலன்னு 1 டவுன் ரகுவஞ்சி தான் 1 டவுன் இறங்கணும் சரியா. நம்பர் 4 வந்து ரஹானி வந்துக்கலாம், வேற வழி இல்ல, ரஹானி தான். கிரீன்லாம் வேணாம், கிரீன் வச்சுக்கலாம், கிரீன் வேணாம், கிரீன் வேணாம்டா. நம்பர் 4 ரஹானி, நம்பர் 5 அனுகோல் ராய், நம்பர் 6 ரிங்கு சிங், நம்பர் 7 நரேன், நம்பர் 8 தேஜஸ்வி அந்த சொன்னல ஒரு யங்ஸ்டர், நம்பர் 9 வருண் சக்கரவர்த்தி, பிளெஸிங் முசர்பானி கொண்டு வரலாம், வைபவ் வரவரா, இம்பாக்ட் கார்த்திக் தாகி. 3 பவுலர் வச்சு 3 ஸ்பின்னர் வச்சு பவுலர் ஸ்ட்ராங் பண்ணிட்டு நீ கொண்டு போ. 180 மடக்கு. அப்படி இல்ல, நீ இவ்வளவுதான் மூச்சு கூடி பேசினாலும் இது ஸ்குவாட் இருந்தாலும் ஜெயிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் ஜெயிச்சாலும் சும்மா கொஞ்சமாவது இனிமே ஜெயிக்க ஒண்ணு மாத்தலாம்டா. எதுக்கு இப்படி பண்றாங்க? ரெக்கார்ட் இருக்கா மொத்த மேட்சுமே? மொத்த எத்தனை மேட்ச் மொத்த ஐபிஎல் முடியும் போது ஒரு டீமுக்கு 40 மேட்ச்ல 25 மேட்ச் தோத்துட்டான் ரஹானி கேப்டன்சில. அது இல்ல, இப்ப ஐபிஎல் முடியும் போது ஒரு டீம் எத்தனை மேட்ச் விளையாண்டு இருப்பாங்க? இப்ப 6 மேட்ச் விளையாண்டு இருப்பாங்க. இல்ல மொத்தமா இருக்கிறேன் முடியும் போது 14 மேட்ச். 14க்கு முட்டை ஒரு ரெக்கார்டு பாய்க்க போறோம் ரஹானி. அந்த ரெக்கார்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்க ஏகே டீம். என்ன எந்த டீமும் ஒண்ணு இல்லடா, ஒண்ணு பவுலிங் ஸ்ட்ராங் பண்ணிட்டு போகணும். இப்ப ஜிடி மாதிரி டாப் ஆர்டர் பயரா வச்சுட்டு, அதான் டாப் ஆர்டர் பயரா 3 பேர் நல்லா இருக்கானுங்களா, ரகுவன்சி டென் செய்யப்பட்டு ஃபின்னால்னு. அதே பவுலிங் ஸ்ட்ராங் பண்ணிட்டு போலாம் இல்லையா, பேட்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணு, அப்பவும் ஃபின்னால்னு இது மாதிரி வேணும் பிளேயர். எதுவுமே பண்ணாம நான் பேலன்ஸா போறேன்னு சொல்லிட்டு 2 ஃபாஸ்ட் பவுலரோட போனீங்கன்னா, அது அகமதாபாத் பிச்சில ஃபாஸ்ட் பவுலர் தான் எடுக்குது. எப்படி போட்டாங்க பத்தியில அந்த அவனுங்க ஜிடில மாதிரி போட்டாங்க. அவனுக்கே சிங்கும் போது அவன் பிளஸிங் முசரமானே 6 அடி, அவனுக்கு எப்படி சிங் ஆகும்? மிஸ் பண்ணிட்டாங்க மேட்ச. ஓகே கைஸ், நாளைக்கு ரிவ்யூல சந்திக்கலாம். மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு நம்ம சேனல் நடத்துறோம். டாடா, பை பாய்.